ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சிருந்த இஸ்ரேல், அமெரிக்க, ஈரான் சம்மந்தப்பட்டிருக்கிற இந்த போர்ன்றது இப்போ முடிவுக்கு வருதுன்னு சொல்லி இந்த போரை ஆரம்பித்து வச்சு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் அறிவிச்சிருக்கிறாரு. அவர் இந்த போரை ஆரம்பித்ததும் சோஷியல் மீடியாவில், போரை முடிச்சு வைக்கிறதா அறிவிச்சிருக்கிறதும் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில். இதை நம்ப முடியுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ ஈரானுடைய அரச ஊடகம் குறிப்பிட்டிருந்தது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நேரடியாவோ மறைமுகமாவோ இல்லாட்டி இடைத்தரகர் மூலமாவோ எந்த விதமான சமாதான முயற்சிகளோ பேச்சுவார்த்தைகளோ நடக்கவே இல்லைன்னு சொல்லி. ஆனால் திரைமறைவில் சில முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ரஷ்யா நேரடியாக சம்பந்தப்பட்டு அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கின்ற மாதிரியான செய்திகளும் வெளிவந்திருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இலங்கைக்கு நெருக்கடியை கொடுக்கிற மாதிரியான ஒரு தகவலை இலங்கைக்குள்ள இருக்கிற ஈரான் தூதுவர் இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது பதிவு செய்திருக்கிறார். ஐரிஸ் தேனான்ற கப்பல் அமெரிக்காவால் தாக்கப்பட்டிருந்தது தானே. அந்த கப்பல் அந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் வேற எதுவும் கிடையாது, இலங்கையினுடைய அழைப்பை ஏற்று நீங்க இலங்கைக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அப்படியான ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கப்பல் அந்த இடத்துக்கு பயணம் செய்திருந்ததுன்னு சொல்லி ஈரான் தூதுவர் ஒரு சர்ச்சையான கருத்தை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் நடுநிலையில் இருக்கிறோம்னு சொல்லி கொண்டிருக்கிற இலங்கைக்கு எங்களுடைய நெருக்கமான நண்பன் தான் இலங்கை, எந்த சந்தர்ப்பத்தில் வேணும்னு சொன்னாலும் எரிபொருளை கொடுக்கறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற மாதிரியான கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பல சம்பவங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை இன்னும் விளக்கமாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் மீடியா ட்ரூத் பக்கத்தில் தான் இந்த போர் ஆரம்பிச்சு வச்சிருந்தார். இப்போ போர் முடிவுக்கு வருது என்ற கருத்தையும் அவருடைய அதே சோஷியல் மீடியால பதிவு செய்திருக்கிறார். கடந்த 2 நாட்களா ஈரானோட ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் எதிர்வரப்போற ஒரு சில நாட்களுக்கும் தொடர இருக்கு. இதனால எதிர்வரப்போற 5 நாட்களுக்கு ஈரான் மேல எரிசக்தி கட்டமைப்புகள் மேல எந்த விதமான தாக்குதலும் நடத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த போரோட சம்பந்தப்பட்டிருக்கிற தரப்புகளுக்கு நான் ஆலோசனை கொடுத்திருக்கிறேன் சொல்லி அவருடைய பதிவில் குறிப்பிட்டிருந்தார். ஆனா ட்ரம்ப்ட 48 மணித்தியால காலக்கெடு முடிகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. இல்லாட்டி ஈரான் நேரப்படி நாளைக்கு அதிகாலையோட 3:30 மாதிரி அந்த நேரத்தில் அவருடைய காலக்கெடு முடிவுக்கு வர இருக்கு. அதுக்கு ஈரான் கொடுத்திருந்த பதிலடி தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வர்றதுக்கான காரணமா இருக்க முடியும் என்ற மாதிரியான செய்திகளை இன்னைக்கு ஒரு சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது. ஈரான் சார்பு ஊடகங்களையும் இல்லாட்டி அமெரிக்காவுக்கு எதிரான ஊடகங்களையும் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன சொன்னா, ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பயந்து போய் அடிபணிஞ்சிருக்கு என்றது. அமெரிக்க ஜனாதிபதி கொடுத்த அறிவிப்புக்கு பிறகு அதை கேட்டு ஈரான் செயற்படுமா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு முதல்ல அந்த அறிவிப்பு வழி ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஈரான் அதுக்கான கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்திருந்தது. அதுலயும் குறிப்பா ஈரானுடைய ராணுவ பேச்சாளர் பயன்படுத்தின வார்த்தைகள் சோசியல் மீடியால வைரல் ஆகி இருந்தது. ட்ரம்ப், யூ ஆர் ஃபயர்டு, உங்களுடைய வார்த்தையிலேயே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய மொழி நடையிலேயே உங்களுக்கு சொல்றேன், தேங்க்யூ ஃபார் யூ அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் சொல்லி அவர் சொல்ற அதே வார்த்தைகளை ஈரானுடைய ராணுவ தளபதி பயன்படுத்தி இருந்தார். கடுமையான ஒரு எச்சரிக்கை அது பார்க்கப்பட்டிருந்தது. ஹோமோஸ் நீரின கடைசி வரைக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் திறக்கப்பட போறது கிடையாது, கன்னிவடிகள் பயன்படுத்தப்பட்டு கப்பல்கள் தாக்கப்படும் என்ற எச்சரிக்கையா இருக்கலாம். ட்ரம்ப்ட எச்சரிக்கைக்கு அடிபணிய போறது கிடையாதுன்னு சொல்லி ஈரான் கொடுத்த பதிலடியா இருக்க முடியும். இல்லாட்டி பிராந்திய நாடுகளில் எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்படலாம், பேங்க்ஸ் மேல தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி இஸ்ரேல் அமெரிக்காவோட சம்பந்தப்பட்டிருக்கிற வங்கிகள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் தாக்கப்படும் சொல்லி கடுமையான ஒரு எச்சரிக்கை ஈரான் தரப்புல இருந்து வெளிவந்திருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் இப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். கடந்த 2 நாட்களா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு, இதுக்கு மேலேயும் ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆலோசனை கொடுத்திருக்கிறேன் என்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. ஈரானுடைய அரச ஊடகம் குறிப்பிட்டிருந்தது, நேரடியான மறைமுகமான எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவே இல்லைன்னு சொல்லி. ஆனா ஈரானுடைய உத்தியோகபூர்வமான பதில் இதுவரைக்கும் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் வெளியிடப்படல. ட்ரம்பினுடைய கருத்தை நம்ப முடியுமா, இது நீண்ட காலம் நீடிக்குமா என்றதுக்கு முதல்ல இதுக்கு பின்னால திரைமறைவில் சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான செய்திகளும் இன்றைக்கு வெளிவந்திருக்கு. குறிப்பா சில பேச்சுவார்த்தைகள் நேற்றைய விடுமுறை நாள்லையும் வெள்ளை மாளிகையினுடைய போனா இருக்கலாம், இல்லாட்டி தூதரகங்களினுடைய போன் தொடர்ச்சியா வேலை செய்து கொண்டிருந்தது. சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்ததுன்னு சொல்லி சில செய்திகள் வெளிவந்திருக்கு. ரஷ்யா நேரடியாக தலையீடு செய்து அமெரிக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கு. என்று சொன்ன ஈரானுக்குள்ள இருக்கிற சில அணுசக்தி கட்டமைப்புகளுக்கு ரஷ்யாவோட உதவி கிடைச்சு கொண்டிருக்கு. பஷியான்னு சொல்லப்படுற இடத்துல இருக்கிற அணுசக்தி தளம் அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் தாக்கப்பட்டிருந்தது. ஈரானுக்குள்ள இருக்கிற தளம் இதை சாதாரணமான மின்சக்தி தேவைகளுக்கு ஈரான் பயன்படுத்தி வருதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஈரான் சொல்லி கொண்டிருக்கு. ஆனா இது அணுவாயுதமா மாற்றுறதுக்கான முயற்சி என்றதான் இந்த போருக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்தது. அந்த இடம் தாக்கப்பட்டிருக்கிறது, பாரதூரமான விளைவுகள் ஏற்படுத்த முடியும், அந்த இடம் தாக்கப்படக்கூடாது, இது ஒரு பிழையான தீர்மானம் என்ற மாதிரி ரஷ்யா தங்களுடைய கரைசனையை அமெரிக்காவுக்கு நேரடியாக சொல்லியிருக்குன்னு சொல்லி ஒரு செய்தி வழி வந்திருந்தது. இன்னும் ஒரு பக்கம் நேற்றிரவு
பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 20 நிமிஷம் ரெண்டு பேரும் போன்ல கதைச்சிருக்கிறாங்க. ஹோமஸ் நீரிணை திறக்கப்பட்டது சம்பந்தமாகவும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றது சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற பின்புலத்தில் வந்து ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரும் சில பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸுக்கும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சருக்கும் இடையிலேயும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. துருக்கி இதில் வந்து நேரடியாக ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ராஜதந்திர முயற்சிகள் ஈடுபட்டது என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. அப்படி பார்க்குற நேரத்தில் ரெண்டு பக்கமும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து மறைமுகமான முயற்சிகளும் மறைமுகமான பேச்சுவார்த்தைகளும் மறைவில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஈரான் அரச ஊடகம் சொல்ற மாதிரி நேரடியான பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடத்தப்படாமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் வேற வேற சந்திப்புகளும் வேற வேற பேச்சுவார்த்தைகளும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றது சம்பந்தமா நடத்தப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவாகவும் ஈரானுடைய கடுமையான எதிர்வினைகள் எப்படி இருக்கும், அதை எதிர்கொள்றது சவாலானது என்றதை கருத்தில் கொண்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரியான முடிவுக்கு வந்திருக்கலாம் என்ற மாதிரி இன்றைக்கு செய்திகள் வெளிவந்திருந்தது. ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளேயே பிரெண்ட் மசகெண்ணெய் விலை வந்து 16-17 வீதத்தால் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ புதிய விலை வந்து $96 அமெரிக்க. இதுக்கு முதல்ல 100, 105, 115 சொல்லி மாறி மாறி விலைகள் இருந்தது. இப்போ $96 அமெரிக்க சொல்லி ஒரு பரல் மசகெண்ணெயினுடைய விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பங்கு சந்தையிலேயும் ட்ரம்பினுடைய இந்த கருத்து வந்து தாக்கம் செலுத்தி இருக்கு. ஆனா ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் மீடியாவில் அடுத்ததாக போட போகிற பதிவை அடிப்படையாக கொண்டு தான் இந்த போர் தொடர்ச்சியாக நீடிக்க போகுதா, எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுமா இல்லையான்றதெல்லாம் தெரிய வரும். ட்ரம்ப் வந்து அடுத்த போட போகிற பதிவு எப்படியானதுன்றது தான் உலகமே உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். என்னன்னு சொன்னால் 48 மணித்தியால காலக்கெடு விதிச்சிருந்தார். அதுக்கு பிறகு இதுக்கு முதல்ல ஒரு பதிவு போட்டு சொல்லியிருந்தார், பலத்தின் மூலமாக தான் ஈரானை வந்து கட்டுப்படுத்த முடியும் என்ற மாதிரி அர்த்தப்பட ஒரு பதிவு போட்டிருந்தார். இப்போ கடைசியாக போட்டிருக்கிற பதிவு வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு, ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகள், ஈரான் மேலே நீ தாக்குதல் நடத்தப்படாது என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் சொல்லி ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததா அவருடைய பதிவு எப்படி இருக்கும் என்றதை யாராலையும் இப்போதைக்கு ஊகிக்க முடியாது. இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் இலங்கைக்குள்ள இருக்கிற ஈரான் தூதுவர் வந்து ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது ஒரு சில சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். ஐரிஸ் தேனா கப்பல் இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்பரப்பில் வச்சு டோபிடோ தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. அந்த கப்பல் இலங்கைக்கு பக்கத்தில் வந்ததுக்கான காரணம் இந்தியாவுக்கு போனது, ஒரு பயிற்சியில் கலந்து கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இலங்கையினுடைய கடற்படை தளபதி இந்தியாவுக்கு பயணம் செய்து இந்த கப்பல் இலங்கைக்கும் வர முடியும், இலங்கைக்கு வாங்கன்னு சொல்லி அவரை நேரடியாக அழைப்பு விடுத்தாராம். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஈரான் ஐரிஸ்தேனா கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட அதே கப்பல் இலங்கைக்கு போக இருந்த சந்தர்ப்பத்தில் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இலங்கைக்கு பயணம் செய்ய இருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி தூதுவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2 தடவை இதை நான் திரும்பவும் சொல்றேன், இலங்கையினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த கப்பல் பயணம் செய்ய இருந்தது சொல்லி அவர் 2 தடவை திரும்ப சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் இலங்கை எங்களுடைய நெருக்கமான ஒரு நண்பன், இலங்கைக்கு தேவையான எந்த ஒரு உதவியா இருந்தாலும் குறிப்பா எரிபொருள் தேவைப்படமா இருந்தா இலங்கை அரசாங்கம் கோரிக்கை விடுக்கிற பட்சத்தில் இலங்கைக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கிறதுக்கு ஈரான் எந்த சந்தர்ப்பத்திலையும் தயாரா இருக்கு என்ற மாதிரியும் அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லி இருந்தார். இது வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நடுநிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம், எந்த நாட்டுக்கும் பக்கச்சார்பு கிடையாது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு திரும்ப சொல்லப்பட்டிருந்தது. சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார், அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் மத்தள விமான நிலையத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கேட்கப்பட்டிருந்தது, இந்த போர்ல நாங்கள் தலையிடக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து அதுக்கு அனுமதி மறுத்திருந்தோம் சொல்லி குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச ஊடகங்கள் அது பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. இப்ப ஈரான் தூதுவர் சொல்றார், இலங்கைகளுடைய நெருக்கமான நல்ல நண்பன், தேவையான சந்தர்ப்பத்தில் எரிபொருளை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி அந்த ஈரான்கிட்ட இருந்து எரிபொருள் வாங்குறதுக்கு பல நாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு என்றதும் இதுல முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ போர் ஒட்டுமொத்தமா முடிவுக்கு வந்திருக்கான்னு கேட்டால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய அடுத்த சோசியல் மீடியா பதிவுல தான் போர் முடிவுக்கு வந்திருக்கா இல்லையா என்ற கேள்விக்கான பதில் வந்து கிடைக்கும். ஈரான் தரப்புல இருந்து ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கு எந்த விதமான பதிலும் இதுவரைக்கும் சொல்லப்படலை. அவர் சில நேரங்களில் போர் தொடர போகுதுன்னு சொல்லி அறிவிக்கலாம், இல்லாட்டி இதோட நாங்கள் முடிச்சு கொள்றோம் சொல்லி அறிவிக்கலாம். இப்ப கடைசியா வந்திருக்கிற அறிவிப்பின்படி அவருடைய சோசியல் மீடியா யுத்தத்தினுடைய பதிவின்படி இந்த போர் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. முற்றுமுழுதா முடிவுக்கு வருமா இல்லையான்றதை அடுத்த பதிவில் அவர் சொல்லுவாரா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.